தேர்தலை அறிவிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸரை தட்டிட்டாரு நம்ம செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் போட்டியிடுகிறது, அதே நேரம் முதல்வரை கேட்டு நாங்கள் இது முடிவு செய்வோம். அதான் போட்டியிடுறோன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன முதல்வரை கேட்கறது? இரட்டையில விவகாரம் மூலம் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணிக்கு உள்ள இழுக்கிறாங்க. இரட்டையில பிரச்சனையை ஓபிஎஸ் கொடுத்துட்டா அப்படியே அதிமுக இருந்து எல்லாம் ஓபிஎஸ் போடுவாங்களா? அதிமுகவுக்குள்ளேயே பலரும் என்ன கருத்தில் இருக்காங்கன்னா, இல்லை சார், பாஜக என்ன வேணா பண்ணும், தேர்தல் ஆணையத்தில் சொல்லி வாங்கி கொடுத்துரும். இது என்ன இது? இப்போ உச்சநீதிமன்றம் மற்ற இது இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை கூட அப்படி பண்ணிடுவாங்க. இப்போ வழக்கமாக அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா, திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வேலையை எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பார். 2024 தான் நடந்தது. இன்னைக்கு கூட மரபு லைட்டாக மீறப்பட்டிருக்கு. வேல்முருகன்லாம் முதல்வர் எழுந்திரிச்சு நிற்கும் போதே எழுந்திரிச்சு பேசிட்டு இருக்காரு. சபாநாயகர் கெஞ்சிறாரு, உட்காருங்கன்ற. முதல்வர் எழுந்திரிச்சிட்டா யாராக இருந்தாலும் உட்காந்துடணும். ஆனால் இதை முதல்வர் நாங்கள் திமுக மேலே வழக்கு போட்டிருக்கோம், நீங்கள் முன் அனுமதி இல்லாமல் போனால் நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படின்றாரு. முன் அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா நடத்த விட்டல நீங்கள் வழக்கு போடணும். திமுக தான் நடந்தது. வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ஆளுங்கட்சியான திமுகவின் கூட்டணியில் காங்கிரஸ் கண்டிப்பாக போட்டியிடும், அவங்க அறிவிக்க தான் போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக போட்டியிடும். இதில் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ 2 கட்சிகள் போட்டியிடுமா இல்லையான்னு டிஸ்கஷனில் இருக்காங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று பிஜேபி. தாவேகாவும் போட்டியிடாதுங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. என்ன மாதிரி போக வாய்ப்பு இருக்குது சார் இந்த இடைத்தேர்தல்? அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதாவது அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிச்சிக்கிட்டே இருந்த நேரத்தில், ஜெயலலிதா பற்றிய விமர்சனம் மற்ற விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாதிரி முறிகிற மாதிரி ஒரு கண்டிஷன் போகிற நேரத்தில் தான் இவங்களும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வைங்க, அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, இந்த ஊழல் மற்ற கூட்டணி தர்மத்தை மீறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த நேரத்தில் ஓபிஎஸும் ஒரு தனி அணி மாதிரி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது. இவங்க கஷ்டப்பட்டு பேசி ஜிகே வாசன்கிட்ட பேசி நிற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் கூப்பிட்டு போயிட்டு சிடி ரவியை கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு. அதிமுக ஒன்றா சேர்ந்து நிற்கணும், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, நீங்கள் ஒரு மாநில கட்சி தலைவர், இன்னொரு கட்சியுடைய உள்விவகாரத்தில் போயிட்டு தலையிட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியுமா? நீங்கள் போயிட்டு உங்கள் அண்ணாமலை நீங்கள் தலைவராக வந்தோடனே உங்கள் கட்சியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணி உங்களுக்கு எதிர் தலைவர்லாம் நீங்கள் இணைச்சிக்கிங்க, பதவி கொடுங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குவாரா? அப்போ அந்த வேலைலாம் செஞ்சாங்க. ப்ளஸ்ஸு இந்த விவகாரம் ஒழிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த தேர்தல் அலுவலகத்தில் கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, மோடியுடைய ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த விவகாரம் முத்துனதும் அந்த தேர்தலில் தான். அதே மாதிரி இந்த விவகாரத்தோட அதிமுக போட்டியிடுமா பாஜக போட்டியிடுமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடலை. ஏன் போட்டியிடலைன்னா அதிகார பலம் அதெல்லாம் இருக்குது, நாங்கள் போட்டியிடலைன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே டிஎம்கே கவர்மெண்ட்டை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடைத்தேர்தலில் அதிமுக கிடைக்கும். 2வது, போன இடைத்தேர்தலில் நீங்கள் திமுக வாங்கின வாக்கும் திமுகவுடைய, அதாவது அதுக்கு முதல் பொது தேர்தல் நடந்ததில்ல, தமிழ் மகன் அந்த ஈவரா தமிழ் மகன் அவர் வாங்கின மொத்த வாக்கு இருக்குல்ல, அதுதான் இந்த இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசம். 67,000 வாக்கு வாங்கியிருந்தார். 66,000 சில்லற வாக்கு வித்தியாசம் இந்த தடவை. அப்போ 1,00,000 சில்லற வாக்கு, அதிமுக 43,000 வாக்கு அப்படின்னு இதாச்சு. அப்போ எந்த அளவுக்கு இது நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது வழக்கமாக திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்றத தாண்டி ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா இப்படிலாம் வந்தது. காலையில் இவங்க ஓட்டு கேட்க போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, வீடு பூட்டியிருக்கும். என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபம் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு சாப்பாடை போட்டு படத்தை போட்டு நைட்டு தான் அவுத்து விட்றது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க யாரும் ஓட்டு கேட்க முடியாது, இவங்க கூட்டத்துக்கு ஆள் வராது, இவங்க கருத்தே அங்கே போய் சேரான்ற மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தப்போ அடுத்து விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரப்போ இவங்க புறக்கணிச்சாங்க. இப்போ மறுபடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன வித்தியாசம்னா, ஈரோடு கிழக்கு திமுக நிற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. வெளிப்படையாக அது இவருக்கான இடம், காங்கிரஸுக்கான தொகுதி இருந்தாலும் இந்த தடவை திமுக நிறுத்தி அந்த இடத்த தனக்கு தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா
இந்த இடைத்தேர்தலில் யாரை நிற்க தெரியுங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து 26 அந்த தொகுதின்றது உறுதியாகிடும். அதனால் எப்படியா பண்ணி திமுகவுக்கு மாற்றி விடலாம் அப்படின்ற இது. எம்பி அவங்க எம்பி தானே. அப்போ அந்த வேலையை யோசிக்கிற நேரத்தில் தான் தேர்தலை அறிவிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸரை தட்டிட்டார் நம்ம செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் போட்டியிடுகிறது, அதே நேரம் முதல்வரை கேட்டு நாங்கள் இது முடிவு செய்வோம். அதான் போட்டியிடுறோன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன முதல்வரை கேட்குறது? முதல்வரை கேட்டு யார் வேட்பாளர் போட போகிறீங்க? அதனால் அது ஒரு பிரச்சனை. அப்போ காங்கிரஸ் வந்து இதில் போட்டியிடுதுன்னு ஆனவுன்னா இப்போ அந்த இது வந்து ஒரு மான பிரச்சனை மாதிரி இருந்தது. இவிகேஎஸ் நிற்க வைக்கிறது. ஏன் இவிகேஎஸ் நிற்க வைக்கிறது பிரச்சனைனா, அங்கே இருக்கிற ராஜன்னா யாரோ ஒருத்தர், அவர் தான் மாவட்ட மக்கள்ராஜன், அவர் தான் மாவட்ட தலைவர். அவர் வந்து யூனியன் சம்பத்தை நிற்க வைக்கும் போது பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாரு. நிற்க வைக்கவே கூடாது, நான் குடும்ப வாரிசா இது, அப்படி அடுத்தடுத்து கொடுப்பீங்க, அப்போ நாங்களாம் இருக்கிறது கட்சிக்கு எது இருக்கோம்னு பெரிய பிரச்சனை பண்ணோன்னா டிஎம்கேவை தலையிட்டு இந்த விவகாரத்தில் இவிகேஎஸ் மறுத்து இருந்தாலும் நீங்கள் நில்லுங்க, ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லி இவிகேஎஸ் நின்னார். அப்போ டிஎம்கே பொறுப்பேற்றுக்குச்சு. அதனால செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு அதெல்லாம். இந்த தடவை அது கிடையாது. ஏகப்பட்ட உள்குத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நீ வாட்டில் உனக்கு என்னென்ன அறிவிப்பேன், நான் வந்து பண்ணுமான்ற ஒரு போக்கும் இருக்கும். வெளிப்படையாக இவங்க கூட்டணி தர்மாதுன்னு பேசிக்கிட்டாலும் அந்த இது இருக்கும். அப்போ போட்டின்றது அந்த முன்ன காட்டின ஆர்வன்றது குறையும். ரெண்டாவது காலம் மாறுதுங்க. நீங்கள் 2023க்கும் இந்த 25க்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுகள், மற்ற விஷயங்கள், திமுக அந்த கவர்மெண்ட் மேலே வர்ற எதிர்ப்புகள், இது எல்லாமே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதிமுக இதில் போட்டியிடுதுன்னா, அதிமுக ஏன் இதில் போட்டியிடும் அப்படின்றதுக்கு நான் பார்க்குறேன்னா, இரட்டை இலை சின்னத்தை இப்போ புதுசாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த இரட்டை இலை சின்னத்துடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சால், இந்த நம்ம ஊடகங்கள்லாம் இப்போ எல்லாம் அப்படியே நுனிப்புல் மேயர் தானே. இப்போ ஆராசா சோவியத் யூனியன் பற்றி பேசுகிறார். அதில் லெனினுக்கு பிறகு வந்த ஸ்டாலின் காலத்துலேருந்து தத்துவார்த்த இதில் வந்து நிறுத்து போக செய்கிற வேலையை அந்த தலைவர்கள் பண்ணாங்க அப்படின்னு பேசுகிறார். கம்யூனிசத்தில் தத்துவார்த்த தலைவர்கள் குறைஞ்சாங்க அதுன்னு. இதை அழகாக வெட்டி கட் பண்ணி தூக்கி போட்டு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் பண்ண மாதிரி கொண்டு வந்து கேள்வியெலாம் வச்சாங்க. பார்த்தீங்களா? எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து தலைகீழ போகிறது. இப்போ அந்த ஞானசேகரன் மேட்டரை எடுத்துங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிடிச்சிட்டாங்க, 10 பெண்கள், அது மாட்டிச்சு இது மாட்டிச்சு. திருப்பூரில் மாட்டியிருக்காரு, யார் இந்த சார், திருப்பூர் சார், இதெல்லாம் போட்டாங்க. எஸ்ஐடி டீம் டிஜி கூப்பிட்டு அறிக்கை விட்டோன்னா இப்போ கம்முன்னு இருக்காங்க. அதான் இதையும் போட்டுட்டு அதான் இவங்களே பொய் கதையும் போடுவாங்க. பொய் கதையெல்லாம் போடக்கூடாதுன்னு டிஜிபி சொல்கிறாருன்னா அதையும் ஒரு இதை போட்டு வெக்கம் இல்லாமல் நடந்து போயிடுவாங்க. போடக்கூடாது அப்போ யாரோ போட்ட மாதிரி, யாருக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ரெட்டை இலை மேட்டரையும் என்ன பண்ணுறாங்க, ரெட்டை இலை விவகாரம் அதிமுகவுக்கு இதுவா பிரச்சனையா, ரெட்டை இலை விவகாரம் மூலம் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணிக்கு உள்ளே இழுக்கிறாங்க. ரெட்டை இலை பிரச்சனையை ஓபிஎஸ் கொடுத்துட்டா அப்படியே அதிமுகலேருந்து எல்லாம் ஓபிஎஸ்ட போடுவாங்களா? நீங்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கும் போதே அவருக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரால் தட்ட முடியல. 50 பேர், 2000 சில்லறையில் 50 பேர். அப்போ அவ்வளோ பவரில் எல்லா இருந்துமே உங்களால் பண்ண முடியல. நீங்கள் கட்சியை விட்டு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. நீங்கள் இருக்கிற கோர்ட்டெலாம் போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, கரை வேட்டி கூட கட்டக்கூடாது, லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது. ஆனாலும் கட்சியை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இது என்ன கிலுகிலுப்பையா இது? இங்கேருந்து பிடிங்கி கூட எடப்பாடி கூட இந்த ஓபிஎஸ் வச்சுக்கோன்றதுக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஊடகங்கள் ரெட்டையில விவகாரத்தில் பேசலாம் பார்த்தோம். அதிமுகவுக்குள்ளேயே பலரும் வந்து என்ன கருத்தில் இருக்காங்கன்னா, இல்லை சார், பாஜக வந்து என்ன வேணால் பண்ணோம், தேர்தல் ஆணையத்தில் சொல்லி வாங்கி கொடுத்துரும். இது என்ன இது? அப்போ உச்சநீதிமன்றம் மற்ற இது இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை கூட அப்படி பண்ணிவிடுவாங்க. அப்போ எங்கே தான் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? அப்போ இந்த விவகாரத்தில் சிலருடைய கருத்து அந்த மாதிரி இருக்குது. அதிமுக எப்படி பார்க்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இதே ரெட்டையில விவகாரம் ஓபிஎஸும் எடப்பாடி 2 தனித்தனி அணியாக இருக்கும்போது தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது. ஓபிஎஸ் அணியில் முருகனோ யாரோ ஒருத்தர் நிப்பாட்டினார், இவங்க வந்து தென்னரசு நிப்பாட்டினாங்க. அப்போ இரட்டையில யாருக்கு 2 அணிகள்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த விவகாரத்தில் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் அதிமுகவில் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கடிதம் வாங்குங்க, அதாவது யாருக்கு ஆதரவுன்றத கடிதத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்தில் கொடுங்க. அதுக்கு யாருக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவோ அவங்களுக்கு ரெட்டையிலை அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி வாங்குறாரு, கொடுக்குறாரு.
நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். அதிகமான உறுப்பினர்கள் ஆதரவில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு வருது. 2024 தேர்தலையும் அதே இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுறாங்க. இப்போ திடீர்னு இவங்களுக்கு திருப்பி தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக இரட்டை இலை சின்னம் இருந்தால் தான் நீங்கள் 2026 வேலை காமிப்பீங்க. சின்னமே இல்லாமல் பண்ணால் அப்போ இந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. இதை பண்ணும் பொழுது அந்த போடுற அந்த உறுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதிமுககாரர் கிடையாது. என்னன்னா இங்கே உயர்நீதிமன்றம் இது என்னங்க இந்த மாதிரி ரெட்டையில மேட்டர் சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்த்து முடிங்க அப்படின்னு தான் ஒரு இது தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க பிடிங்கிடுவாங்க அதுன்னு. இப்போ நான் சொல்கிறேன், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்குழுவில் நடந்ததில்ல பொதுச்செயலாளர் தேர்வு வானகரத்தில் நடந்தது. ஆமாம், அதுலேயே நமக்கு தெரியும் 2300 200 பொதுக்குழு உறுப்பினரில் கிட்டத்தட்ட 2100 பேர் வரைக்கும் இவனுக்கும், அதாவது 98% எடப்பாடி பழனிசாமி அணிக்கும், மீதி ஒரு 2% 3% ஓபிஎஸ்க்கும். அப்போ ஒரு கட்சியில் முழுமையாக யுனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 100%. ஆமாம், அதுமாக உங்களுக்கு எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு சைடு நிற்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் எல்லாம் ஒரு சைடு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2% வாங்கிட்டு ஒரு 3 எம்எல்ஏ ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர் நிற்கிறாங்க. ஆனால் திரும்ப ஊடகங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் மாவீரர் பண்ணிடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்னு ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? இந்த கருத்து எந்த அளவுக்கு போகுதுன்னா அதிமுகவுலேயே பயப்படுற அளவுக்கு போகுது. அப்போ இந்த தேர்தல் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான ஒரு உரைக்கல். ஏன்னா இந்த சின்னத்தை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டியிடும் போது ஒருவேளை இந்த பிரச்சனையை கொண்டு போனாங்கன்னா, அப்போவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஏற்கனவே இருக்குது, இதே விவகாரத்தில், இதே சின்ன விவகாரத்தில் இருக்குது. அதை இப்போவே முடிச்சிடணுன்றதுக்காக இறங்குவாங்கன்னு சொல்கிறீங்களா? இது ஒரு உரைக்கல் மாதிரி தானே. அப்போ இந்த இரட்டை இலை சின்ன விஷயத்தை வந்துட்டா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? 2026 நீங்கள் பண்ணீங்கன்னா இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த விவகாரத்தில், அதாவது இவங்க என்ன திருப்பி சொல்கிறதுனா, நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் சொன்னாங்க தெரியுமா, அது பிஜேபி இருக்குது, உச்ச நீதிமன்றமே அவங்கள்ட்ட இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நடந்தது என்ன? அதனால் தேர்தல் ஆணையத்தையோ இதையோ இவங்க இஷ்டத்துக்கு வளைப்பாங்க அப்படின்ற கருத்தை உருவாக்கி இவங்களுக்கு, அதாவது பொதுவான கருத்து என்னங்க, 90% 98% இவங்கள்ட்ட இருக்குது, கட்சி ஒற்றுமையாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடையாதான். ஏன் கிடையாதுன்னு கேட்டால், பிஜேபி பவருங்க, பிடிங்கி கொடுத்துருவாங்க, அப்படி தாங்க நடக்கும் அப்படின்றான். இல்லை முடக்கிடுவாங்க. எப்படிங்க முடக்குவாங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த இவர் போனார் விபி துரைசாமி, அவர் தலைமையில் ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் திமுகவுடைய உதயசீரன் சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன குதிப்பாங்க? இல்லை பிஜேபியிலேருந்து விலகி போன யாராவது ஒருத்தர் பிஜேபியோட சின்னம் வேணும்னு கேட்டால் எப்படி இதாகும்? ஆனால் அதிமுகவுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படும். அதனால் இந்த இடைத்தேர்தல் ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் இந்த காரணத்தை வச்சு தேர்தலை சந்திப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த காரணம் மட்டும் இல்லை, நீங்கள் இடைத்தேர்தலை பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போகிறது. நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பாதிப்பு இருக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேருந்து, அண்ணா நகர் பிரச்சனைலேருந்து எல்லாத்துலேயும் அண்ணா இருக்கார். எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் பிரச்சாரத்தை கொண்டு போகலாம். விலைவாசி உயர்வு, காவல்துறை இந்த போராட்டங்களை அனுமதி கொடுக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு போகும் பொழுது மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கோபம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 3000 ரூபா அதிகமாக மின் கட்டணங்கள் செலுத்துறீங்க. 1500 கட்டணத்தில் இப்போ 4500 கட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. என்ன அப்போ 2000 ரூபா நஷ்டம் தானே, லாபத்தில் நஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது பொதுமக்களுடைய கோபம் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னொன்று, போன தடவை அதிமுக 43,000 வாக்கு, இவங்க 1,20,000 கிட்ட. இந்த தடவை அது கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா 2 காரணம். 1, மக்களுடைய எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். 2, காங்கிரஸுக்கு இந்த தடவை திமுக அந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குமா என்னன்னு தெரியாது. இல்லை, திமுகவுக்கும் இந்த தேர்தல் வெற்றின்றது முக்கியம் தானே. அவங்க கூட்டணி கட்சி நின்னாலும் இது நம்ம அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷத்தில் இருக்கும். திமுக ஆட்சி மேலே எந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு எதிரான மனநிலையெல்லாம் இல்லை, மக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க தானே. பண்ணுவாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதை எப்படி எளிதாக விட்டுருவாங்களா? அதை மீறி இப்போ இந்த மாதிரி அறிவிச்சதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கோபம்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா திரும்ப இந்த தொகுதி இவங்களுக்கே போகுது, காங்கிரஸுக்கே போகுதுன்றது அதிமுக ஏதோ ஈவிகே அது அங்கே லோக்கல்ல இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கும். ஆனா இங்க ஸ்டாலின் இருக்கிற காங்கிரஸ்காரங்க பிரச்சனை என்னன்னா திரும்ப அந்த குடும்பத்துக்கே கொடுக்குறீங்களேன்னு தான் பிரச்சனை. ஓகே,
ஆனால் டிஎம்கே என்ன பிரச்சனைனா திரும்ப திரும்ப இது காங்கிரஸில் ஒருத்தர் இறந்தாருன்னா அதே குடும்பத்தில் காங்கிரஸுக்கே திரும்ப திரும்ப போகுது. நம்ம எம்பியே ஜெயிச்சிருக்கோம், பெருவாரியான வெற்றி ஜெயிச்சிருக்கோம். ஈரோடு மாவட்டம்ன்றது நீங்கள் 2011, 16 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. 10 சீட்டில் 1 டிஎம்கே, 9 ஏடிஎம்கே கூட்டணி இல்லை ஏடிஎம்கே, இப்படி தான். அப்போது இந்த தடவை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஏன் கால்பதிக்கு இது பயன்படுத்தக்கூடாதுன்ற சந்திரகுமாரெலாம் நிற்க வச்சாங்க. இதாகல இந்த தடவை சந்திரகுமாருக்கு தான் அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். இருக்கா அவர் திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டது, அவர் பொண்ணு திருமணத்தை கலந்துக்கிட்டது, இதெல்லாம் இந்த வாய்ப்பை டக்குன்னு ஒரு கட்டையை போட்டார். நேற்று அறிவித்த உடனே சும்மா இருந்தது என்ன இருக்கும், வேற மாதிரி கிளப்பி விட்டுருப்பாங்க, அது பேச்சுவார்த்தைக்குன்னு போயிருக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கூடாதுன்னு செல்வ பெருந்தகை பட்டார்னு ஒரு கட்டையை போட்டார். அது நீங்கள் வெளிக்கு சாதாரணமாக கம்முன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்படி பார்ப்பாங்க? அந்த கோபம் இருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கும்போது சடனாக இவர் பேசினாருன்னா அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வருத்தம் இல்லை, கோபம். சரி, கோபமே இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி. வருத்தம் இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கணும், பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்ன்றது தானே இவங்களுக்கு பெருசா இருக்கும். எது பெருசுன்னு பார்க்கும்போது இதுதானே. அது எப்படி கொண்டு போவாங்கன்னா காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ இது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கலாம், நீங்க சொல்ற மாதிரியும் யோசிக்கலாம். அதனால அது தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். ஒருவேளை முதல்வரே நீங்க சொல்ற மாதிரி இது காங்கிரஸ் இதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு ஒரு உரைக்கல், அவங்களுக்கு எப்படி இரட்டை இலை சின்னத்தில் ஒரு உரைக்கல்லும் திமுக ஆட்சிக்கு ஒரு உரைக்கல், அதனால இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு நம்முடைய அமைச்சருக்கு பொறுப்பை கொடுத்தாருன்னா ஒருவேளை அவர் இறங்கி வேலை செஞ்சாருன்னா அவருக்கும் இது ஒரு சேலஞ்சா இருக்கும்ல. அவருக்கும் எவ்வளோ தடவை அவர் செலவு பண்ணிருப்பாரு, அதனால அவரும் கொஞ்சம் யோசிப்பாரு. அப்போ அந்த பட்டி வேலைகள், இன்னொன்று நேற்று அண்ணாமலை வச்ச கோரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். போன தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த தடவை அந்த மாதிரி நடக்க விடாமல் மத்திய ரிசர்வ் படையிலேருந்து எல்லாத்தையும் இறக்கி இந்த இதை பண்ணணுன்றதுல பாஜக உறுதியாக இருக்குது. இதில் நம்ம பாஜக பற்றி பேசவே இல்லை. இப்போது வழக்கமாக அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வேலையை எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பார். 2024 தான் நடந்தது. இந்த தடவையும் அதிமுகவுக்கு நீங்கள் பாமக போட்டி இல்லை, போன தடவை புறக்கணிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி நிற்கும், அதை விட்டுருங்க. பாமக போட்டி இல்லை, தேமுதிக அதிமுக அணியில் இருக்குது, நேற்று அந்த தடவை போட்டிட்டது. தாவேகா போட்டிடல. தாவேகா வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்குகள் திமுக கூடாது, பாஜக கண்டிப்பாக கூடாது. சீமானுக்கு விழுறதையும் அவரே தடுத்து விட்டார். அப்போ அந்த வாக்குகள் அப்படியே கொத்தா இவங்களுக்கு விழுறது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அதிமுக கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இந்த விவகாரத்தை சிறுபான்மை மக்கள் இந்த விஷயத்தில் திமுக எப்படி நடந்துக்குது அப்படின்றத கொண்டு போகணும், எப்படி பாஜகவோட உறவு வச்சுருக்காங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் பண்ணும் பொழுது பாஜகவும் எதிர்த்து நின்றுச்சுன்னா அதிமுக கொஞ்சம் சாதகம். ஆனால் பாஜக இதில் எப்படி பார்க்குதுன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் இறங்கி ஓட்டை பிரிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா பாஜக போட்டி இல்லைன்னா இப்போ பாஜகவுக்கு போட வேண்டிய வாக்குகள் எங்கே போகும்? ஏடிஎம்கே, திமுக கண்டிப்பாக போட மாட்டாங்க. எப்போ தோக்கடிங்கன்னா இங்கே போகணும். அப்போ அந்த இடத்துல அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலையை அண்ணாமலை இன்னைக்கு செஞ்சு அந்த கூட்டணி ஒருவேளை போட்டிடுறேன்னு அறிவிக்க வாய்ப்பும் இருக்குது. அப்படி அது நீங்க அதிமுகவுக்கு சாதகமா அமையாதுன்னு சொல்றீங்க. திமுகவுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு என்ன இருக்கு? நீங்க வாக்குகளை பிரிச்சீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு இது இருக்குல்ல, இல்ல எல்லாரும் அப்படி அதிமுக ஜெயிக்காது. ஆனா 43,000 வாக்குன்ற இடத்துல ஒரு 60,000 வாக்கு வாங்குச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. வெளியிலயும் பிரச்சாரம் எப்படி போகும்னா போன தடவை வாங்கின வாக்கு வாங்க முடியல, அதிமுக முன்னேறி இருக்குன்றது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை நடக்கக்கூடாதுன்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க போட்டி போடுங்க அப்படின்ற வேலை நடக்கும். அப்போ ஏதாவது ஒரு போட்டி போட்டு அந்த வாக்குகளையும் பிரிக்கிற வேலை நடக்கும். அதனால இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பல்வேறு விஷயங்கள் அடங்கி நடக்குது. காங்கிரஸில் ஒரு யார் வேட்பாளர் அப்படின்றதுல ஓடிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி அந்த ராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்க தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா மாவட்ட தலைவர் போன தடவையே அவருக்கு வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு. ஈவிகே சிலங்கன் ஃபேமிலியும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக யோசிப்பாங்கல்ல, போட்டிடுறவங்கலாம் இறந்து போகிறாங்கன்றதுனால அந்த சென்டிமெண்ட்டும் இருக்கும். அதனாலையும் காங்கிரஸில் அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னை கேட்டால் செல்வ பெருந்தகை திமுகவிடமிருந்து தட்டி பறித்தார் அப்படின்றது தான் இதில் நான் பார்க்குறது. இன்னைக்கு சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் உறுதியாக சொல்லியிருக்காரு, குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். அவர் திமுக உறுப்பினர் இல்லை, அதே நேரத்தில் திமுக அனுதாபியாக இருக்கலாம், திமுகவா இருந்தா கூட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள்லாம் இதில் மலிவான அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக இன்றைய இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக யார் அந்த சார்ன்றத பெரிய அளவில் அந்த ஹேஷ்டேக் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர்
அவருடைய உரையிலேயே பல தடவை யார் அந்த சார்னு சொல்லக்கூடிய லெவல். அதிமுகவை பார்த்து 100 சேரை நான் காமிக்க முடியும், சொல்ல முடியும். அது அப்புறம் யார் அந்த சார்ன்ற இதை பேசுறதும், சட்டசபை குறிப்பிலேயே யார் அந்த சார் ஏறுறதுக்கும் ஒரு பெரிய வெற்றி அதிமுகன்னு சொல்லலாம். இங்கே வழக்கமாக ஒரு இது இருக்குது, அதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம வார்த்தை ஜாலத்தில் ஜெயிக்கிறோம், அதிகாரம் இருக்கிறது, முதல்வர் எழுந்துச்சுன்னு பேசினா அது சபை குறிப்பில் ஏறும், யாரும் எழுத்து பேச முடியாதுன்றதெல்லாம். இன்றைக்கி கூட மரபு லைட்டாக மீறப்பட்டிருக்கு. வேல்முருகன்லாம் முதல்வர் எழுந்துச்சு நிற்கும் போதே எழுந்துச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு. சபாநாயகர் கெஞ்சிறாரு, உட்காருங்கன்றாரு. முதல்வர் எழுந்துச்சிட்டா யாராக இருந்தாலும் உட்காந்துடணும். அமைச்சர்கள் எழுந்துச்சாலும் பெரும்பாலும் உட்காந்துருவாங்க. பேசுகிறவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது இல்லைங்க நான் பேச்சு முடிகிறேன் நீங்கள் உட்காருங்கலாம் சொல்ல முடியாது. அதில் முதல்வர் எழுந்துச்சா யாராக இருந்தாலும் உட்காந்துருவாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசியிருந்தா கூட முதல்வர் பதில் சொல்ல எழுந்திக்கிறாருன்னா உட்காந்துருவாங்க. நீங்கள் முதல்வர் பேசிட்டு எழுந்திரிச்சு பதில் பேசும்போதே அவர் வேல்முருகன் எழுந்திரிச்சு நிற்கிற இதெல்லாம் சபாநாயகர் உட்காருங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று வந்து இந்த விஷயத்துக்கு முதல்வர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, யாராக இருந்தாலும் குற்றவாளி நடவடிக்கை எடுப்போம் முதலான. போராட்டங்கள் பற்றி ஜி.கே. மணி பேசும்பொழுது முதல்வர் சொல்கிறாரு, போராட்டங்கள் எல்லாம் முன் அனுமதி வாங்கி தான் பண்ணணும், முன் அனுமதி இல்லாமல் செய்யும் பொழுது கைது செய்கிற நடவடிக்கை ஏற்படுகிறது, திமுக மேலே கூட நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்றாரு. ஆனால் வசதியாக பல விஷயங்களை எடிட் செய்து அவருக்கு உரை கொடுத்துருக்காங்க. எந்த போராட்டம் இருந்தாலும் அனுமதி வாங்கி பண்ணோன்னா 5 நாளைக்கு முன்னாடியே எல்லாரும் அனுமதி வாங்கி தான் பண்ணுறோன்றது தான் அவங்களுடைய வாதம். பாமக இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறதே நாங்கள் 5 நாளைக்கு முன்னாடி முறைப்படி கேட்டு அனுமதி கொடுத்து கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டமும் நடத்த விடாமல் மறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டோம். இது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது, சௌமியா அன்புமணிக்கும் நடந்தது, அந்த மகளிர் பேரணிக்கும் நடந்தது, பலருக்கும் நடந்தது. ஈவன் அந்த முன்னாடி மாநாடு எப்போ 2 மாதம் முன்னாடி முடிவு பண்ணுவாங்க, 15-20 நாள் முன்னாடி அனுமதி கேட்டெல்லாம் கொடுப்பாங்க, பேரணிக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டப்ப தான் கே. பாலகிருஷ்ணன் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கான்னு கேட்டார். அப்போ இதை வந்து முதல்வர் வசதியாக மறந்து அல்லது விட்டு முன் அனுமதி கேட்டு நடத்தலைன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு ஒன்று சொல்கிறார். அப்புறம் திமுக மேலே கூட வழக்கு பதிவு பண்ணாங்க. அங்கேயே என்ன பிரச்சனை வருது, இப்போ அது வழக்கு போயிருக்குது கோர்ட்டுக்கு. எப்படி நாம் தமிழர் கட்சியோ இல்லை பாமகவோ அல்லது பாஜகவோ அல்லது சிபிஎம்மோ அனுமதி கேட்டு அதுவும் சொல்கிறாரு போராட்டம் நடத்துகிற சில இடங்கள் இருக்கிறது, அங்கே தான் நடத்த வேண்டும்னு. அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு விஷயங்களை மறைச்சி சொல்கிறாங்க பாருங்கள். போராட்டம் நடத்தக்கூடிய சில இடங்கள், ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தான் பர்மிஷன் கேட்குறாங்க. வள்ளூர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோ பாமகவோ அதே மாதிரி மதுரையில் கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, கடைசி டைமில் அனுமதி மறுத்து போராட்டத்துக்கு வந்தவங்களெல்லாம் மடக்கி கைது பண்ணி தலைவர்களையும் பேச விடாமல் மடக்கி கைது பண்ணணும். ஆனால் திமுக என்ன நடந்தது, இன்றைக்கி ஆளுநர் வெளிநடப்பு, அன்றைக்கி நைட்டு அறிவிக்கிறாங்க, மறுநாள் காலையில் மாவட்ட தலைநகர் முழுவதும் திமுகவுடைய போராட்டங்கள் நடத்த அனுமதிக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. பேசிலாம் முடிச்சா பிறகு நாங்கள் அவங்க மேலேயே வழக்கு போட்டிருக்கோன்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆனால் இதை முதல்வர் வந்து நாங்கள் திமுக மேலேயே வழக்கு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து முன் அனுமதி இல்லாமல் போனால் நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் அப்படின்றாரு. முன் அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா நடத்த விட்டல நீங்கள் வழக்கு போடணும். திமுக தான் நடந்தது. அப்போ இந்த வித்தியாசத்தெல்லாம் மேலோட்டமாக மறைத்து விட்டு மேலோட்டமாக பேசணுன்னா சட்டசபையில் இந்த மாதிரி வாதங்கள் முதல்வர் வைக்கும்பொழுது நீங்கள் திருப்பி நீங்கள் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த விஷயம் கடந்து போகுது. ஆனால் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் இந்த விவகாரம்லாம் தெரியும். நாளைக்கு கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு அன்றைக்கி மனுவாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன், பாலு போடுறாரு. அப்போ இதே கோர்ட்டு தான் பாமக அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் அரசியலாக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கருத்துலாம் சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்தில் கேட்டோன்னா கோர்ட்டு நான் சொல்லுது, நீ வழக்கா மனுவாக போடுங்க, நான் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு. அப்போ இந்த கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா போலீஸுக்கு? நீங்கள் அனுமதி கேட்டவங்களுக்கு அனுமதி மறுக்கிறீங்க, சரி மறித்து கைது பண்ணுறீங்க, போராட்டம் நடத்த விடாமல். பாஜகவுக்கு ஹவுஸ் அரெஸ்ட். அந்த ஒரு அம்மா வந்து அங்கே என்ன பண்ண போதோ தெரில, அது நான் ஹிட்லரா இல்லை முசோல்னியா இல்லை இதுவா, ஆனால் அவங்க வீட்டு இதுன்னு வைக்கிறாங்க போய். ஆனால் இங்கே திமுக இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, நாளை காலையில் ஏற்பாடுகள்லாம் நடந்து எல்லாரும் கவர்னருக்கு சவால் விட்டு, அங்கே ஒருத்தர் இதில் ராமநாதபுரத்தில் கவர்னருடைய கோட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டி விட்டுருப்போம், எனக்கு மட்டும் அனுமதி கிடைத்திருந்தாலும் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காரு, அது ஒரு புகாராக போயிருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கெலாம் அனுமதி கொடுத்து அப்புறம் இது பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது வழக்கில் அவர் திமுக உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எனக்கு என்னமோ ஒன்றும் புரியல. திமுக உறுப்பினர் இல்லாதவர் துணை முதல்வரோட ஃபோட்டோவில் நிற்கிறாரு, அமைச்சரோட கை குலுக்கிட்டு நிற்கிறாரு, அமைச்சராக ஒரு வீட்டுக்கு வந்து பிரியாணி அது சாப்பிட்றாரு. அனுதாபின்னு சொல்லிட்டாங்கல்ல, கட்சி உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லையா? கார்டு வர வரைக்கும் நினைக்கிறேன். கார்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் அனுதாபி வீட்டுக்கெல்லாம் இந்த அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ உறுப்பினருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் பற்றி பல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் விசாரணை குறுக்கிடுற மாதிரி கண்டபடி ஊடகங்கள் எனக்கு என்னென்னு போட்டதெல்லாம் நடந்தது. அப்புறம் டிஜிபி தலையிட்டு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ அவர் வீடு முதற்கொண்டு ஆக்கிரமிப்பில் கட்டியிருக்கு, கோயில் நிலத்தில் கட்டியிருக்காங்கன்னு வருவாய்த்துறை அறிக்கை சமர்ப்பிச்சதா சொல்கிறாங்க. இப்போ அவருடைய இதில் வந்து நாங்கள் யார் உண்மையான குற்றவாளி நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு இந்த வழக்கமாக இந்த மழை பெஞ்சு தண்ணி நின்னா குஜராத்தை பாரு, ராஜஸ்தானை பாரு, அங்கெல்லாம் தண்ணி நிற்கலையா, துபாயிலே தண்ணி நிற்கிது, நீ இங்கே வந்து அந்த மாதிரி அந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொல்லாத ஆட்சி, பொள்ளாச்சியை சாட்சின்னு நான் பேசினன்றதெல்லாம் குறிப்பிட்டு நம்ம போட்டு 100 சாருன்ற அளவுலாம் பேசி மீண்டும் சட்டசபை ஒரு நல்ல ஒரு விவாதத்தில் இல்லாமல் மறுபடியும் இப்படி போயிடுச்சு. இதில் நேற்று இந்த ஈரோடு கிழக்கு விஷயத்தில் டக்குன்னு அறிவித்ததுனால முதல்வர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற செல்வ பெருந்தகை இன்றைக்கி வந்து மனுநீதி ஆட்சி, அதாவது தோழமை கட்சிகள் கூட ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி காலை விட்டு இந்த கபடியில் அந்த எல்லைக்கோட்டில் அப்படி தொட்டு வெளியே வரும். அந்த மாதிரி யார் அந்த சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்களாம் சூப்பரு அப்படி இப்படின்னு சில பேர் இங்கே எதுவுமே நடந்த மாதிரி தெரியாமல் இன்னும் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போல் அந்த எம்எல்ஏக்கள்லாம். இது வந்து மத்திய அரசை வந்து இதில் சேர்க்கணுங்க, அவர் குற்றவாளியா அந்த எஃப்ஐஆர் மேட்டரில் அப்படின்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தான் அதுக்கு பொறுப்பு, வேந்தரை ஏன் நீக்கல, அது இது பண்ணல, வேந்தர் நம்மள ஆளுநர் தான் பொறுப்பு, இப்படி எல்லா இதையும் சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, வசதியாக எல்லோரும் இந்த விசாரணை தடுமாற்றம் அடையும் பொழுது விசாரணையின் போக்கு, கமிஷனருடைய பேட்டி, மற்ற விவகாரங்கள்லாம் பார்த்துட்டு கோர்ட்டு சோமோட்டோ எடுத்ததை யாருமே வந்து இந்த தோழமை கட்சி வந்து யாருமே பெருசாக கண்டுக்கல. கோர்ட்டு இன்னும் சும்மா சோமோட்டோ எடுக்குமா? அப்போ இந்த விசாரணை இப்படிலாம் போகுது. இதில் வந்து எஃப்ஐஆர் வெளியாகிருக்குது, எஃப்ஐஆர் டவுன்லோடு பண்ணியிருக்காங்க, கமிஷனரே இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு, அப்போ பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரா, பல விஷயங்கள் இது பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இது இல்லைன்னு எஸ்ஐடி போடுறாங்க, சிறப்பு புலனாய்வு டீம் போடுறாங்க. அப்போ இந்த விவகாரம் வந்து ரொம்ப கரெக்டாக போகுதுன்றனா அப்போ இந்த எஸ்ஐடி தான் இப்போ இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏதோ தமிழக அரசே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண மாதிரி. அப்போ உடனே இன்றைக்கி சொல்கிற பதிலளிக்கிற முதல்வர் அன்றைக்கே ஒரு அறிக்கை விட்டு இந்த வழக்கமாக பண்ணுவாங்கள்ல, உடனே இது பண்ணிட்டு இந்த விவகாரத்தை நாங்கள் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறோம் அப்படின்னா இது பாதி ஆஃப் ஆகிட்டுருக்கோம். நாங்கள் விட மாட்டோம், குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பி விட மாட்டோம், உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தா அன்றைக்கே முடிஞ்சிட்ருக்கோம். அப்போ இன்றைக்கி சட்டசபைக்கு வர்ற வரைக்கும் முதல்வர் இன்றைக்கி தான் போய் சொல்லியிருக்காரு, இத்தனை நாளில் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த விவகாரத்தில் வந்து எப்படி போகுது அப்படின்றது நீங்கள் தான் அதுக்கும் காரணம். யார் அந்த சார்ன்ற விவகாரம் பெருசாக போகிறது காரணம். தோழமை கட்சிகள் வழக்கம் போல் அப்படி கவர்னரை சுற்றி போகிறாங்க. இதில் வேல்முருகன் மட்டும்தான் கொஞ்சம் நேரடியாக கேள்வி, கொங்கு ஈஸ்வரனும் கேட்டிருக்காரு, யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கணும், விடக்கூடாது அது இதுன்னு. அப்போ இந்த விவகாரம் வந்து சட்டசபையில் என்ன தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் இது அதில் செல்வ பெருந்தகை பேசுனது கொஞ்சம் ஓவர். அதாவது அதிமுக எம்எல்ஏக்களே மிஞ்சின, திமுக எம்எல்ஏக்களே மிஞ்சின மாதிரி தூத்துக்குடி சம்பவத்தெல்லாம் எடுத்து இவர் எடப்பாடியெல்லாம் பேசுகிறாரு. தூத்துக்குடி சம்பவத்தில் அவர்கள் செய்தது தவறுன்றதுக்கான பலனை தான் அவங்க அனுபவித்து ஆட்சி இழந்தாங்க, கரெக்டாக. அதற்கு பிறகு இந்த இதில் இவங்கெல்லாம் கேட்டதில் அருணா ஜெகதீஷன் அறிக்கையெல்லாம் வந்தது. அந்த அறிக்கை வரும்பொழுது இதே முதல்வர் அந்த அறிக்கையை வெளியிடணும் விடமாட்டோம், அந்த அறிக்கையில் எந்த அதிகாரியும் விடமாட்டோம்னு சொல்லிட்டு பேசினதான் பார்த்தோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த அறிக்கை வெளியே வந்தது. வெளியே வந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருந்த போக்கு, அதை வெளியிட சொல்லி கேட்டதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் அது வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பிறகு அதில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே நடவடிக்கையும் வரலை. கீழ் லெவலில் இருக்கிற லோ லெவலில் இருக்க ஆய்வாளர்கள் கீழே இருக்கிற இவங்க மேலே தான் நடவடிக்கை வந்தது. இதில் நடவடிக்கை மட்டும் இல்லை, அவங்க ப்ரொமோஷன் கொடுத்த வேலையும் நடந்ததெல்லாம் விமர்சனமாக வந்தது. அப்போ இதெல்லாம் வந்து செல்வ பெருந்தகை தெரியாதா? நல்லா தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி கிழக்கு விஷயம் இதெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக மனுநீதி ஆட்சி அதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த விவகாரத்தை பெருசாக திருப்பி விட்டு அதிமுக வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு போனதுக்கு செல்வ பெருந்தகை ஒரு காரணமாக அமைஞ்சார். அதனால் எல்லாரும் வந்து கோர்ட்டு சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதல்வரும் சேர்ந்துட்டு சொல்கிறாரு அரசியல் பண்ணுறீங்க இந்த விவகாரத்துலன்னு.
ஆனால் இது எஸ்ஐடி அது தனியாக அது ஒர்க் பண்ணுது, கோர்ட்டு பார்வையில் நடக்குது. அதனால் இந்த விவகாரம் வந்து நீங்கள் யார் என்ன இது பண்ணாலும் அந்த நீங்கள் பார்த்தீங்களா அண்ணா நகர் சிறுமி வழக்கில் நீங்கள் இதே ஆய்வாளருக்கு ஆதரவாக இன்றைக்கி அண்ணாமலை அறிக்கை கூட வந்திருக்கு பாருங்க. இதே ஆய்வாளருக்கு ஆதரவாக செயல்பட்ட போக்கு ப்ளஸ்ஸு பல இதெல்லாம் நடந்தது. ஆனால் சிறப்பு இதெல்லாம் பார்த்து கண்டித்து தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் சிறப்பு குழு அமைச்சோன்னா இன்றைக்கி அதே ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் கட்ட பஞ்சாயத்து பேசின அதிமுக வட்டச் செயலாளரும் கைது. அவர் வேலையே இதுதானா, இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுறது. அப்போது போக்சோ வழக்கில் எவ்வளோ ஒரு இதுவாக நடந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனைலாம் சந்திப்பாங்க. அப்போது எஸ்ஐடி எவ்வளோ சிறப்பாக செயல்படும்ன்றது ஏன்னா கோர்ட்டுடைய பார்வையில் இங்கே இருக்கிற எஸ்ஐடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி செயல்படும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ தான் அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட் எல்லாத்தையும். அதில் விசாரணை, அவருடைய கேஜெட்ஸு மற்ற இதெல்லாம் போகும்பொழுது யார் கூட இவங்களாம் பேசியிருக்காங்க. இந்த வேல்முருகனே கேட்டிருக்காரு, யார் கூட பேசினார் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ யாருமே இந்த ஃப்ளைட் மோடை நம்ப தயாராக இல்லை. புரியுதா? அப்போ இந்த விவரங்கள்லாம் விசாரணையில் வெளியே வரும். ஒருவேளை இவர் திமுக உறுப்பினர் இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது ஏதாவது காடு கீடு கிடைச்சா அதுவும் இதாகிடும். ஏன்னா திமுகவுடைய அனைத்து திமுக உறுப்பினரில் அனுதாபியாக இருக்கார். போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இருக்காரு. திமுக கொடி கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. சரி, அனுதாபி கட்டிட்டு சுற்றலான்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து அந்த எஸ்ஐடி குழு விசாரணையுடைய முடிவுக்கே விட்டுருவோம். நன்றி சார்.